ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஜி டேஸ்டி கிச்சன். வாங்க இப்போ சுவையான சக்கரை போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு கொடுத்தா. வீடியோக்குள்ளே போகலாம். 2 கப் மைதா, 500 கிராம் அரை கப் ரவை ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் சுகர் மிக்ஸி ஜாரில் போட்டு அதனோட ஒரு 3 ஏலக்காய் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்னும் பொடிச்சு சேர்க்கக்குள்ளே சீக்கிரமாக ஊறிடும் சர்க்கரை. அரை டீஸ்பூன் சால்ட், அரை டீஸ்பூன் சோடா, அரை கப் தயிர். தயிர் நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும், அதனால தான். மேலே கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு ரவையும் உள்ளே சாஃப்ட்னஸ்க்கு தயிரும் ஆட் பண்ணுறோம். நல்லா ஊறி வரக்குள்ளே நல்லா போண்டா நல்லா சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து திருப்பி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப கெட்டியாக போட்டாலும் கல் மாதிரி ஆகிடும். கரெக்டான பதத்தில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் ஊற வைக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் மாவு எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் நல்லா சாஃப்டாக ரவை ஊறி வந்திருக்கு. ரொம்ப கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஒரு பாண்டிலில் நல்லா ஆயில் விட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு செக் பண்ணி பார்த்துக்கிறேன். பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மாவு எண்ணெய்க்குள்ளே விட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் குட்டி குட்டியாக ஆரமாக போடுங்க. ரொம்ப பெருசு பெருசாக போட்டாலையும் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் எடுத்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் மீடியமாக சின்ன சின்னதாக பால்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. எண்ணெய் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போட்டுடுங்க. அப்போ தான் கருகாது. இல்லைன்னா போட்ட வேகத்திலே கருப்பாயிடும், உள்ளே வேகாது. பாருங்கள் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு கலர் மாறிடுச்சு. அப்படி கிளறி கொடுத்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். கலர் நல்லா ப்ரௌனிஷாக மாறட்டும் கொஞ்சம். அதுக்குன்னு ரொம்ப ப்ரௌனிஷாக விட்டுற போகிறீங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்தால் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்திங்கன்னா கரெக்டான பக்குவத்தில் எடுத்துடலாம். பாருங்கள் ரொம்ப கருகாமல் டேஸ்டியாக எல்லாத்தையும் எடுத்து சர்வ் பண்ணியாச்சு. பாருங்கள் டேஸ்டியான சக்கரை போண்டா ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்க கொடுத்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.